இது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரிஜ் நகர கவுன்சில் உறுப்பினர்களுக்கு ஊதிய உயர்வு. எஸ்விபி கட்சி ஊதிய உயர்வை மிகைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. மக்கள் வாக்கெடுப்புக்கு அழைப்பு. சுவிட்சர்லாந்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய சார்கோ இயந்திரம். முதல் முறையாக பயன்படுத்தப்பட்ட உயிர்மாய்த்தல் இயந்திரம். சூரிச்சில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான சர்ச்சை. பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அறிவிப்பு. சூரிச்சில் நிதிநிலை மாற்றம். நிதி பற்றாக்குறையை சமாளிக்க புதிய வழிகளை தேடும் சூரிஜ் நகரம். சுவிட்சர்லாந்தில் திருமண நிலையை பொருட்படுத்தாமல் அனைவரும் தனித்தனியாக வரி செலுத்த வேண்டும் என்ற புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய காணொளிக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள். பேரன்புமிக்க இசை ரசிக பெருமக்களே, வருகின்ற அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன். என்னுடைய இசைக்குழுவினருடன், பின்னணி பாடகர்கள் பாடகிகளுடன் உங்களை மகிழ்விப்பதற்காக இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தாளம் மீடியா பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் சுவிட்சர்லாந்து அக்டோபர் 5 சன்ட் யாக்கோப்ஸ் ஹாலே பாசலில். For tickets ticketcorner.ch மற்றும் 4156279445. சூரிஜ் நகர கவுன்சில் அதன் உறுப்பினர்களிற்கான ஊதிய உயர்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இதன் இறுதி முடிவு பொதுமக்களை பொறுத்தது என்றும், நேற்றைய தினம் கவுன்சில் திருத்தப்பட்ட இழப்பீட்டு விதிகளை விவாதமின்றி நிறைவேற்றியது என்றும் தெரியவருகின்றது. வாக்கெடுப்பில் 80 கவுன்சில் உறுப்பினர்கள் ஊதிய உயர்வுக்கு ஆதரவாகவும் 33 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். எஸ்பி, கிரீன்ஸ், ஜிஎல்பி, சென்டர், இவிபி மற்றும் ஏஎல் ஆகிய கட்சிகள் ஆதரவாக இருந்தன. அதே நேரத்தில் எஸ்விபி மற்றும் எஃப்டிபி அதை எதிர்த்தன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மற்றும் எஸ்விபி இந்த உயர்வை மிக அதிகம் என்று விமர்சித்து மக்கள் கருத்தை கேட்டு ஒரு வாக்கெடுப்பு நடத்தும் திட்டத்தை அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. குறித்த புதிய திட்டமானது 120 பிராங்குகளில் இருந்து 1000 பிராங்குகளாக உயர்த்துவதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் கவுன்சில் கூட்டங்களில் அவர்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் 1.2 பிராங்குகள் வழங்கப்படும் எனவும், மேலும் பிற குழு வேலைகளுக்கு கூடுதல் பணம் கிடைக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எளிமையாக தங்கள் உயிரை தாங்களே மாய்த்து கொள்ள உதவும் இயந்திரம் என சமீபத்தில் சர்ச்சையை உருவாக்கிய இயந்திரம் ஒன்று சுவிட்சர்லாந்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. முதன்முறையாக அந்த இயந்திரம் பயன்படுத்தப்பட்ட நிலையில் அது தொடர்பாக சுவிஸ் போலீசார் பலரை கைது செய்துள்ளார்கள். தி லாஸ்ட் ரிசர்ட் என்னும் நிறுவனம் நீண்ட கால மற்றும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளோர் தங்கள் உயிரை தாங்களே மாய்த்து கொள்ள உதவும் இயந்திரம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. அதற்கு சார்கோ என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஷாஃப்ஹவுசன் மாகாணத்தில் 64 வயது அமெரிக்க பெண்ணொருவர் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அவர் பயங்கரமான நோய் எதிர்ப்பு குறைபாடு ஒன்றால் அவதியுற்று வந்த நிலையில் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஆனால் அந்த இயந்திரத்தை உருவாக்கிய நிறுவனத்தின் துணைத் தலைவரான ஃப்ளோரியன் வில்லட் என்பவரையும் அவருடன் பலரையும் சுவிஸ் போலீசார் கைது செய்துள்ளார்கள். அவர்களில் நெதர்லாந்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவரும் சுவிஸ் நாட்டவர்கள் 2 அடக்கம். அந்த இயந்திரத்தை பயன்படுத்த அனுமதிப்பது தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் இன்னமும் விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் தற்போது அந்த இயந்திரம் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த இயந்திரம் தயாரிப்புகள் பாதுகாப்புச் சட்டத்துக்கான விதிகளுக்கு உட்படவில்லை என்று சுவிஸ் சுகாதாரத்துறை அமைச்சரான எலிசபெத் பவுமே-ஷ்னைடர் கூறியுள்ளார். மேலும் அந்த இயந்திரத்தில் நைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுவது சட்டப்படி அனுமதிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
சூரிச்சில் பிஷந்தல் பகுதியில் ஓர் ஓட்டுநர் ஒருவர் பள்ளிப்பிள்ளையிடம் தொடர்பு கொள்ள முயன்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு தாய் தனது மகனை அணுகிய நபர் குறித்து பேஸ்புக்கில் எச்சரித்தார். அந்த நபர் சன்கிளாஸ் அணிந்தும் கருப்பு காரில் வந்து அப்பிள்ளையிடம் உனது தாய் மருத்துவமனையில் இருப்பதாக கூறி காரில் ஏறச் செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. எனினும் சுதாரித்துக் கொண்ட சிறுவன் அங்கு இருந்து ஓடி தப்பினான். மேலும் அந்த நபர் தங்க நிற விளிம்புகள் கொண்ட ஆல்ஃபா ரோமியோ கார் ஓட்டியதாகவும் கருத்த முடி, மீசை மற்றும் 3 நாள் தாடியுடன் இருந்ததாகவும் ஒரு கருத்த ஹூடி அணிந்திருந்ததாகவும் அப்பிள்ளையின் தாய் கூறினார். இந்தச் சம்பவம் குறித்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் பிஷந்தல் பள்ளி போலீசாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை வழங்கி எச்சரித்துள்ளனர். குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து பள்ளி மற்றும் போலீசார் அதிக கவனத்துடன் செயல்படுகின்றனர் என்றும் பெற்றோரும் பிள்ளைகளிடம் அதிக கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் பணக்கார நகரங்களில் ஒன்றான சூரிச் 2025இல் ஒரு பெரிய நிதி பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. 226.2 மில்லியன் பிராங்குகள் இழப்பு ஏற்படும் என்று நகரத்தின் நிதி இயக்குனர் டேனியல் லியூபி தெரிவித்தார். கடந்த காலங்களில் அடிக்கடி லாபம் ஈட்டிய செல்வம் நிறைந்த நகரமான சூரிச்சிற்கு இது அசாதாரணமானது. வரவிருக்கும் ஆண்டுகளில் அதிக பற்றாக்குறையை சந்திக்கும் என்று லியூபி இப்போது எச்சரித்துள்ளார். நஷ்டத்திற்கு முக்கிய காரணமாக அதிகரித்து வரும் செலவீனங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதிகரித்து வரும் மாணவர்களின் எண்ணிக்கையை கையாளவும், குழந்தை பராமரிப்பு சேவைகளை விரிவுபடுத்தவும் ஆசிரியர்கள் உட்பட அதிகமான நகராட்சி ஊழியர்களை சூரிச் பணியமர்த்துகிறது. நகர சபையானது முனிசிபல் தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் மற்றும் வாழ்க்கைச் செலவு சரிசெய்தல்களுக்காக 40 மில்லியன் பிராங்குகளுக்கு மேல் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த அதிகரித்த செலவுகள் நகரின் நிதிநிலையில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது திட்டமிடப்பட்ட பற்றாக்குறைக்கு வழிவகுக்கிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுவாக வலுவான நிதிநிலையை கொண்டிருந்த சூரிச் இப்போது வரும் ஆண்டுகளில் தனது பட்ஜெட்டை எவ்வாறு சமன் செய்யும் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் மற்றும் அவர்களின் திருமண நிலையை பொருட்படுத்தாமல் தனித்தனியாக வரி செலுத்த வேண்டும் என்று தேசிய கவுன்சில் ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. சோசலிஸ்ட் கட்சி, பசுமைக் கட்சி, ஜிஎல்பி போன்ற கட்சிகளின் ஆதரவுடன் 98க்கு 93 என்ற வாக்கு வித்தியாசத்தில் இந்த முடிவு நிறைவேற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சட்டம் வரி விதிப்பை நியாயமானதாக மாற்றுவதை நோக்கமாகக் கொண்ட வரி நீதி முன்முயற்சிக்கு ஒரு எதிர் முன்மொழிவாக செயல்படுகிறது எனவும் கூறப்படுகின்றது. கூட்டாட்சி வரி வருவாயில் 1 பில்லியன் பிராங்குகள் இழப்பை தடுக்க சோசலிஸ்ட் கட்சி மற்றும் பசுமைக் கட்சியினரிடம் இருந்து வந்த முன்மொழிவுகள் நிராகரிக்கப்பட்டன. அதேபோல் திருமணமான தம்பதிகளுக்கு வரிச் சலுகைகளை வழங்கும் எஸ்விபி இன் உந்துதலும் நிராகரிக்கப்பட்டது. குறித்த இந்த சட்டம் இப்போது மேலதிக பரிசீலனைக்காக மாநிலங்களவைக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.